ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சார காலத்தை எல்லாம் முடித்து ஹிஜ்ரத்து காலத்திற்கு வந்து நாயகம் மதீனாவுக்கு போய் சேர்ந்த 3 மாசத்துல தகவல் வருது, வலீத் இப்னு முகைரா இறந்து விட்டான். வயசு 95. இவருடைய மகன்கள்ல ஒருத்தர் வலீத், பையன் பேர் வலீது, அத்தா பேரும் வலீத், வலீத் இப்னு வலீத். அவர் முஸ்லிமானவர். இவர் பசங்கள்ல ஒருத்தர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தினுடைய பெரிய படை தளபதி. அந்த குடும்பத்துல நிறைய பேருக்கு இஸ்லாமிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்களை எல்லாம் பெற்ற தந்தை அல்லாஹ்வின் விரோதியாகவே அறியப்பட்டவர். கணுக்கால்ல ஒரு கொப்பளம் வந்து அது புண்ணா மாறி அது பெரிய அளவில் வெடித்து காலுக்கே இணை வைத்து அந்த காலுடைய வேதனையிலேயே வீங்கி போய் அதற்கு பிறகு 95வது வயதில் அவன் உயிரை மாய்த்தான் என்று வருகிறது. அன்பானவர்களே, திருமறையின் வசனங்கள் ஓதப்படுகிற போது கனலி ஆயாத்தினா அனீதா, என் ஆயத்துகளை அவன் புறக்கணித்து பிடிவாதமாய் மறுத்துக் கொண்டிருந்தான் என்று இல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறானே, எபுகூன வயஸீதுஹும் குஷூஆ, ஆயத்துகளை ஓத கேட்டு அழுகுவார்கள். இதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல், ரசூலுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனை கேட்டால் தவல்லவ் வ அயுனுஹும் தஃபீது மினத் தும்இ, அவர்கள் கண்களிலே கண்ணீர் வடித்துக் கொண்டு போவார்கள் என்று திருமறையின் வசனங்களால் அப்படிப்பட்ட நல்ல தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டும். எப்போதும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். வாழும் காலமெல்லாம் குர்ஆனை ஓதுபவர்களாய், செவிமடுப்பவர்களாய், செவிமடுக்கிற போது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்பவர்களாய், மொத்தத்தில் ஆயத்துகளால் திருந்தி வாழுபவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.